योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாம் வல்ல பெருமான் யோகி ராம் சூரத்குமாருடைய பரம கருணையிலே அவருடைய அருள்மழையில் நனைந்திருக்கக்கூடிய எமதன்பான பக்தர்களே, நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய திரு பகவதி பெருமாள் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு 11 கோடி ஆண்டு பகவான் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நேற்று வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு உங்களுக்காக இன்னைக்கு தரதுக்காக ஸ்வீட்லாம் வாங்கி வச்சு போயிருக்காரு. இது தவிர ஒரு பக்தர் திருமதி காயத்ரி அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் நல்ல வேலை வாய்ப்பும் பெற்று பகவான் கருணையாலே அவருடைய ஒற்றை தலைவலி, நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் மாறி பகவான் அருளையாலே நல்ல நலம் பெற்று நல்ல வேலை வாய்ப்பினையும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு வாழ அவர்களை வாழ்த்துகிறோம். இதுபோல நிறைய பக்தர்கள் எழுதியிருக்காங்க பிரார்த்தனைகளுக்கு வேண்டி. எல்லாருக்காக நம்ம பிரார்த்திக்கிறோம். பகவான் ரமண மகரிஷி அவர்களிடம் ஒருபோது ஒரு பக்தர், சுவாமி, எங்களை எல்லாம் இந்த கலியுகத்துல நிறைய துன்பங்கள் வாட்டுது, நிறைய கஷ்டங்கள் எங்களை வாட்டுது, நிறைய நோய்கள் எங்களை வாட்டுது, பல கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களை போல பெரிய மகான்களிடம் வந்து உங்கள்கிட்ட தரிசிச்சா, உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றா நாங்க இந்த கர்ம வினைகள்ல இருந்து, கஷ்டங்கள்ல இருந்து, துன்பங்கள்ல இருந்து விடுபட்டுலாம்ல அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் ரமண மகரிஷி சொன்னாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி? அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களை போல அவதாரங்களையோ மகான்களையோ வந்து வழிபடுறதுனால வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும்ல, என்னங்க சொல்றீங்க, வந்து கும்பிட்டாலும் பிரோஜனம் இல்லையா? எங்களுடைய கஷ்டங்கள்லாம் மாறாதா? எங்களோட துன்பங்கள்லாம் மாறாதா? எங்களுடைய கவலைகள், நோய்கள், பிணிகள் இதெல்லாம் மாறாதா? அப்போ உங்களுக்கு கும்பிட்டு பிரோஜனம் இல்லையா? இதே சந்தேகம் அந்த கேட்ட பக்தருக்கும் வந்தது. பகவான் ரமண மகரிஷி சொன்னாரு, உங்களுடைய நோய்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் இந்த மாதிரி மகான்களை வந்து வழிபடுறதுனால மட்டும் போயிடாது. மகான்களும் அதை ஒன்றும் போக்குறது இல்லை. உங்களுடைய துன்பங்களையோ துயரங்களையோ நோய்களையோ அவனும் ஒன்றும் போக்குறது இல்லை. அப்போ என்னதான் வழி அப்படின்னா, இந்த யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த மகான்களின் சந்நிதியில் வந்து அவர்கள் முன்பாக அமர்ந்திருந்தால் அவங்களுடைய சாகித்யத்தால அது தன்னாலேயே மாறி போயிரும் பகவான் ரமண மகரிஷி. எப்படி? நீங்க அவங்க முன்னாடி வந்து அமர்ந்திருந்தால், அடிக்கடி அதிக நேரம் அவங்களுடைய முன்னாடி வந்து அமர்ந்திருந்தால் அவங்க போக்குறது இல்லை. அவங்களுடைய சாங்கியத்தால, அவங்களுடைய அருள்மழையால தன்னாலே உங்களை பீடிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய நோய்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் குழந்தைகளை வாட்டி வதைக்கின்ற ப்ராப்ளங்கள் எல்லாமே மகான்களுடைய யோகிகளுடைய சாங்கியத்தினால எல்லாமே மாறி போயிடும் உங்களை விட்டு அப்படின்னு அடியேன்னு சொல்லல. யார் சொன்னா? பகவான் ரமண மகரிஷி சொல்றார். அவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய மகான் அவர். அப்போ அதைத்தான் அந்த யோகி ராம் சூரத்குமார் நாம பிரச்சார முடியும் பல ஆண்டுகளா அவங்க கிட்ட போராடிட்டு, வராம இருக்காதீங்க, வாங்க, வந்து இந்த பகவான் முன்னாடி நீங்க அமர்ந்திருந்தாலே போதும். அவருடைய சாங்கீத்தியத்தினால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நோய்களும் துன்பங்களும், உங்கள் குடும்பங்களிலே திரு இல்லங்களிலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தானாக விலகிவிடும்னு அதுக்காக தான் சொல்றேன். இங்க நாம இவ்வளவு நேரம் பாடுன யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல, இந்த 3 நாமங்களும் சுமார் 1.5 மணி நேரம் நாம பாடி இருக்கிறோம். இந்த 1.5 மணி நேரம் நாம பாடி இருக்கக்கூடிய இந்த 3 நாமங்களும் இந்த கலியுகத்திலே மிக சிறந்த நாமங்கள்னு அதையும் நான் அடியேன்னு சொல்லல,
பகவான் ரமண மகரிஷி போல, பகவான் யோகி ராம் சுரத்குமார் போல பெரிய யோகிகளும் ஞானிகளும் சொல்றாங்க, இதை விட இந்த கலியுகத்துல நீங்க சித்தி பெற, மோட்சம் பெற இதை விட சிறந்த நாமம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நாமத்தை பாடி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாங்கிற நாமத்தையே பாடி மோட்சம் பெற்றவர் பகவான் ரமண மகரிஷி. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தையே பாடி மோட்சம் பெற்றவர்கள், அவதாரமாக போய் சேர்ந்தவர்கள் பகவான் யோகி ராம் சுரத்குமார், பப்பா ராம்தாஸ் போன்ற பெரிய மகான்கள், ஞானிகள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாயங்கிற நாமத்தை பாடுனா இந்த உலகமே உங்கள் வசப்படுங்கிறத பகவான் யோகிராம் சுரத்குமாராய் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 நாமங்களும் இந்த கலியுகத்திலே வலிமை மிக்க நாமங்கள். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய மகா சந்நிதியிலே, அவருடைய திருவடிகளிலே, அவருடைய கடைக்கண் பார்வையிலே நீங்கள் வந்திருந்து அதிக நேரம் அமர்ந்திருப்பதாலே அவர் உங்களுக்கு அருள் தராரோ இல்லையோ, அவர் உங்களுக்கு அருள் வழங்குறாரோ இல்லையோ, இங்கு எது நடக்குதோ நடக்கலையோ, ஆனா தானாகவே உங்களை பிடித்திருக்கக்கூடிய பீடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாமே தானாக அகன்று விடும்னு அடியேன்னு சொல்லல, மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்வேன், இந்த உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் காவடி தூக்கிட்டு ஓடுறதில்ல, நடைபயணமா போறதில்ல, உருண்டு கொடுக்கறதில்ல, அங்க ஓடுறதில்ல, இங்க ஓடுறதில்ல, இது பண்றது. அவங்க மகான்களுடைய பாத திருவடிகளையும் அமர்ந்திருக்கிறான் எல்லாரும். அப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த மகான் முன்னால போய் உட்கார்ந்தா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அகலும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அகலும், நம்முடைய தொழில்கள் எல்லாம் மேம்படும், நம்முடைய இல்லத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், நம்முடைய இல்லத்திலே எப்படி பொருளாதாரம் மேம்படும்ங்கிறத இந்த உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. வட இந்தியால நீம் கரோலி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? தெரியாது, தெரியாது. நீம் கரோலி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராம நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருந்தார். நீம் கரோலி பாபா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா அமெரிக்கால இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தெரியும். யாருக்கு தெரியும்? அமெரிக்கால இருந்த நம்பர் 1 பணக்காரர், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை தெரியும். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அதுக்குள்ள பிராப்தம் இல்லை. அமெரிக்கால இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த நீம் கரோலி பாபாவை வழிபட்டார். இப்போ ஆப்பிள்னு ஒரு மொபைல் இருக்கு, புகழ்பெற்ற மொபைல், அந்த கம்பெனி ஓனருக்கு அவரை தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கம்பெனி ஓனர் வந்து அந்த நீம் கரோலி பாபாவை வழிபட்டார். எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து வந்து நீம் கரோலி பாபா இதை போல சரக்கரோல கிராமம் மாதிரி வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு உட்கார்ந்து இருந்தார். அவரை வந்து வழிபட்டார் ஆப்பிள் கம்பெனி ஓனர். ஐயா, தொழில்கள் மேம்படணும், வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு. நீம் கரோலி பாபா தான் கடிச்சிட்டு வச்சிருந்த ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்தார், கொண்டு போங்க. கடிச்சிட்டு வச்சிருந்த ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்தார், கொண்டு போங்க. அந்த ஆப்பிள் லோகோ தான் ஆப்பிள் ஐபோன்ல இருக்கு. ஒரு ஆப்பிள் ஒரு கடி கடிச்சு வச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியல, வாய்ப்பு இல்லை. அவருக்கு தெரியும். யாருக்கு? ஆப்பிள் கம்பெனி ஓனருக்கு தெரியும். இதை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதும் இல்லை. நான் எத்தனை தடவை சொன்னாலும் என்ன நடந்துற போது ஒன்றும் நடக்க போறது இல்லை. நான் தான் கத்திரி கிடக்கணும் வருகிறது. அப்போ யார் யாருக்கு இந்த பிராப்தம் இருக்கோ, யார் யாருக்கு இந்த கலியுகத்திலே பலன்களை பெறணுங்கிற பிராப்தம் இருக்கோ, அவங்க வந்து வழிபடுவாங்க, அவங்க வந்து இருப்பாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரை நீம் கரோலி பாபா வழிபட்டு போனவர் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் நடந்தது, மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அப்ப எங்கேயோ உலகத்துல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய யார் யாரோ இந்தியாவில் வந்து இங்க ஒவ்வொரு மூலை முடுக்குகள்ல இருக்கிற பெரிய மகான்களை, யோகிகளை, ஞானிகளை வந்து வழிபட்டு வாழ்க்கையில மேம்பட்டு சிறந்திருக்காங்க. ஆனா அந்த பாழா போன ஜனங்களுக்கு நாங்கள் வந்து கத்திட்டே கிடக்கிற யாருக்கு தெரியிருக்காது. ஆனா உணர்ந்த, தெரிந்து கொண்ட சில பேருக்கு நல்லவைகள் நடக்கும். இப்போ இந்த நாமோ ஜபம்ங்கிறது இந்த கலியுகத்துல நீங்க மோட்சம் வருவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு பெறுவதற்கு வேற வழியே இல்லைங்கிறாங்க பெரியவங்க. நாம ஜபம் ஒண்ணு போதும்ங்கிறாங்க. இந்த நாம ஜபத்தை நீங்கள் விடாமல் செய்வதால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடிவு வரும், உங்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்து விடிவு வரும் அப்படின்னு இந்த கலியுகத்திலே சொல்றாங்க மகான்கள். நாம ஜபம் ஒண்ணு போதும் அப்படின்னு.
இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில இந்த நாம ஜபம் ஓங்கி ஒலிக்கிறத கேட்கணும்னா அதுக்கு உஷா வரணும். உஷா வந்தாதான் அந்த சத்தம் ஓங்கி ஒலிக்கும். பாக்கி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆனா வெளியே கேட்காது சத்தம். உஷா வந்து அந்த சத்தம் எதிரொலிக்கும். அதே போல அவங்க கூடவே அவங்க அம்மா, இவங்க 2 பேரும் வந்தா அந்த நாம ஜபம் சத்தமா கேட்கும். அதான் சொல்லிட்டேன், நான் வாய்க்குல இருந்து வெளியே கேட்காது சத்தம் ஒண்ணு. அப்ப அதுக்கு தக்கபடி உஷாவுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி வீச தொடங்கியிருக்கு. பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையாலே அடியேன் சொன்ன வாக்குப்படி அவருடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்க தொடங்கியிருக்கிறது. கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக உஷாவோட ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன? யோகி ராம் சுரத்குமார் முன்னாடி என்ன? தன்னுடைய மகளும் மருமகனும் சின்ன வயசு 2 பேரும், ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பேத்தி இருக்கா உஷாவுக்கு. உஷாவே ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு பேத்தி இருக்குது. ஆனா அந்த 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. தன்னுடைய மகளும் மருமகனும் சிறு வயதிலேயே பிரிந்து இருக்கிறாங்க. 2 பேரும் வாழ்க்கையில ஒன்று சேரணும் சாமி. ஆனா அவளே சொல்லுவா, அதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி, என் மக அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், என் மகளுக்கு வேண்டான்னு இருக்கிறா அப்படின்னு உஷாவே புலம்புவாப்ப. அது வாய்ப்பு இல்லை சாமி அப்படின்னு. ஆனா நாம ஆரம்பத்துல இருந்து திருப்பி சொன்னோம், வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாத, பகவான் கருணையாக நிச்சயமாக 2 பேரும் இணைவார்கள், உனக்கு இந்த ஒரு பேத்தி இல்லை, இன்னும் வேற எல்லாம் வரவங்களுள்ள வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல சொன்னோம். அப்புறம் அவங்க திரு இல்லத்திற்கு போனோம். திரு இல்லத்திற்கு போய் பகவான் சொன்னபடி அந்த திரு இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோம். எல்லாம் மாறணும், மாற்றணும், மாறும் சொன்னோம். அந்த திரு இல்லத்திலே நாம போயிட்டு வந்த பிறகு அவங்களுடைய திரு இல்லத்திலே நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க எப்பவுமே இந்த கலியுகத்துல பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒரேடியா ஒரு கணப்பொழுதுல உங்க எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவார் அப்படிங்கிறது நாம அப்படி உறுதிமொழி சொல்றது. நமஸ்காரம், நம்ம அப்படி சொல்றது இல்லை. ஆனா உங்களுடைய நாம ஜபத்தை பொறுத்து, உங்களுடைய பகவானுடைய பாத சேவைகளை பொறுத்து, உங்களுடைய திரு இல்லத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லாம் மாறும். உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், உங்களை பீடித்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறும் அப்படிங்கிறத நாம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு வாட்டி உஷாட்ட சொன்னோம், எப்படியாவது உங்க மகளை, அந்த குழந்தைய எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. அதுக்கு உஷா சொன்ன பதில் என்ன? வரவே மாட்டா சார், அவன் எங்கேயுமே வர்றதில்லை, கோயில்களுக்கே வர்றதில்லை, சாமியே கும்பிடுறதில்லை, வர்றதே இல்லை என் மகன். ஆனா நாம அப்போ சொன்னோம் உறுதியா, இல்ல கண்டிப்பாக வருவாங்க, கூட்டிட்டு வாங்க, யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு பகவானை பார்க்க வருவோம், ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க, ஒரே ஒரு தடவை அவங்களை கூட்டிட்டு வாங்க, பிரச்சனைகள் எல்லாம் மாறும்னு சொன்னோம். கடைசியில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கச்சுல ஒரு நாள் அந்த குழந்தை வந்தவளுக்கு வேண்டாம் இருப்பாதான் உட்கார்ந்துருந்தா, என் முகத்தையே எட்டி பார்க்கல, அப்படியே உட்கார்ந்துருந்தா. நாம சொன்னோமா, இந்த கலியுகத்துல பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பிடிச்சுக்கிட்டா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது, தீராத ப்ராப்ளங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். நம்பிக்கையோட இரு. அவ அதுலயும் இல்ல சாமி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் சரியா வராது. இல்லம்மா, உங்க அம்மாவோட ஒரே பிரார்த்தனை அதுதான், அதெல்லாம் சரியா வராது சாமி, அதெல்லாம் ஒன்றும் சரியா வராது. அப்போ நாம சொன்னோம், இல்ல நிச்சயமாக நீங்க 2 பேரும் ஒன்றிணைவீங்க, நீங்க 2 பேரும் சேருவீங்க, திரும்பவும் உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும், திரும்பவும் உங்க திரு இல்லத்திலே மகிழ்ச்சி நிலவும் சொன்னப்பெல்லாம் அவளுக்கும் நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய அம்மா உஷாவுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை. ஆனா அவன் வந்து பகவான் யோகி ராம் சுரத்குமாரனை வழிபட்டுட்டு போன கொஞ்ச நாட்கள்லயே 2 நாளைக்கு முன்னாடி அதே தாயார் உஷா வந்து, நான் பின்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், வந்து சாமி நீங்க சொன்னது போல என்னுடைய மகளும் மருமகனும் இணைய தொடங்கி விட்டார்கள், 2 பேரும் போன்ல 1 வருஷ கணக்கா பேசாம இருந்தவங்க பேச தொடங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்படியோ என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு சிறு ஒளி தெரியுது. இப்போ அது போக போக பகவானுடைய கருணையாலே மிகப்பெரிய ஒளியாக மாறி என்னுடைய மகளின் வாழ்க்கையிலே விளக்கேற்றி வச்சிருவார் பகவான் அப்படின்னு அவ வாயாலே வந்து சொல்றான். அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவரை விட்டா நமக்கு வேற கதி இல்லை, அவரை விட்டா நமக்கு வேற கதி இல்லை.
இவ்வளவு வருஷமா போராடி பார்த்துருக்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி அற்புதங்களை நிகழ்த்துற ஒரே ஒரு அவதார மூர்த்தி இந்த கலியுகத்துல அவர் தான். அப்போ உஷாவுக்கு பல ஆண்டுகளாக அவர் திரு இல்லத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய பிரச்சனை தானே பெருசு, வேற எது பெருசா இருக்கிற போது, காசா பணமா? அப்போ திரு உஷாவினுடைய 1 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை பகவான் யோகி ராம் சுரத்குமார் நிறைவேற்றி வச்சிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு இவ்வளவு வருஷம் அந்த பையன் மருமகன் உங்களுடைய மாப்பிள்ளை போனுக்கு மேல போன் அடிச்சிடும், அந்த பொண்ணு அதை கண்டுக்கிடாது, போனே அட்டன் பண்ணாது, அவன் வேண்டான்னு இருந்த பொண்ணு இப்போ அந்த போனை எடுத்து பேசி 2 பேரும் ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல தொடக்கம். பகவான் கருணையாலே கூடி சீக்கிரம் அவங்க திரு இல்லத்திலே நல்லது நடந்து மேலும் உஷாவுக்கு பேரன் பேத்திகள்லாம் இன்னும் பிறந்து அவங்களுடைய பையன் கண்ணன் அவனும் அப்ராட்ல நல்ல வேலையில, இதோட நல்ல வேலையில அதிக ஊதியத்தோடு இப்போ அந்த வாக்கை நம்ம சொல்றோம். பகவான் கருணையாலே அந்த கண்ணனும் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாப்புல. உஷாக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதனால அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய குடும்பங்கள்ல இருந்துடைய பிரச்சனைகள் எல்லாம் இது மாறும், எல்லாமே சரியாக அவங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும். ஒவ்வொரு அவங்க மகன் மகள் பேர பேத்திகள் பூட்டி எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இது நாம இந்த யோகி ராம் சுரத்குமாருடைய திருவடிகளிலிருந்து கொடுக்கிற உத்தரவாதம். அப்ப இது உஷாவுக்கு மட்டும் இல்லை, இங்க நாம இப்ப 1.5 மணி நேரம் நாமத்தை பாடினமே, 4 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நாமத்தை பாடினமே, இவருடைய திருவடிகளுக்கு 1.5 மணி நேரம் நம்ம பாத பூஜைகள் செய்தோமே, இதை செய்த எல்லாருக்கும் இந்த அற்புதங்கள் நடக்கும். நீங்க நம்பவே முடியாத இன்னொரு பக்தர் நம்ம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பக்தருக்கு பகவான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார். அந்த தம்பி சொல்றதுல அதுல ஒன்றும் தயக்கம் இல்லை எனக்கு. ஏன்னா பகவானுடைய அற்புதத்தை சொல்றப்போ அது ஒரிஜினல் அப்படியே சொல்றோம், 8 கட்டியும் சொல்லக்கூடாது, எடுத்தும் சொல்லக்கூடாது, ஒரிஜினல் அப்படியே சொல்றோம். அந்த பக்தர் முழு போதைக்கு அடிமையான ஒரு பக்தர். அந்த ஆள் முதல்ல பகவான் யோகி ராம் சுரத்குமாரனை அறிவதற்கு முன்பாக முழு போதைக்கு அடிமை. குடிச்சு 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 எல்லார்ட்டையும் கடன் வாங்குறது, கெட்ட பேரு, வீட்டுல மனைவிக்கும் கணவனுக்கும் பயங்கர பிரச்சனை. இதனால 2 மகன்கள் அவங்களும் தகப்பனை பார்த்து குடிக்கி போதைக்கு அடிமையாகி கஞ்சா அதுக்கு அப்படியே அடிமையாகி வீட்டுல சண்டை சச்சரவு, அந்த வீடே ஒரு மாதிரி துஷ்ட தேவதைகளுடைய குடியிருப்பா மாறி ஒரு நேரம் நிம்மதி இல்லாம இந்த ஆள் வீட்டை விட்டு ஓடி போய் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது ஓடி போய் அப்புறம் திருப்பி பிடிச்சி கூட்டிட்டு 2 பசங்களும் எங்க போறான்னு அடி பிரச்சனை, போலீஸ் கேஸ், அது இதுன்னு அந்த வீட்டுல ஒரு திரு இல்லத்துல ஒரு குடும்பத்துல என்னெல்லாம் நடக்க கூடாதோ அத்தனை நடந்து கெட்ட பேரு, தொழில் இல்ல, அப்படி இருந்த ஒரு நபர். ஆனா பெரிய சிவபக்தர். எப்ப வெளியே வந்தாலும் குடிக்க போனாலும் பட்டையும் கொட்டையும் போட்டுதான் குடிக்கவும் போறது. நாம் அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி தொடங்கின பிறகும் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, சிவனை மிஞ்சி என்ன தெய்வம் இருக்கு, சிவனோடமா ஒரு பெரிய தெய்வம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவார் அவர். இப்ப நாம சொல்லுவோம், எப்ப யாரை மிஞ்சி யாரை குறைச்சி அப்படிங்கிறதுலாம் அங்க பிரச்சனை கிடையாது. அவரை மிஞ்சியா இவரை மிஞ்சியா, நாம பகவான் யோகி ராம் சுரத்குமாரரை எல்லாவுமாக நினைத்து வழிபடுகிறோம், ஈசனாக நினைத்து வழிபடுகிறோம், ராமனாக நினைத்து வழிபடுகிறோம், எல்லாமே அவர் தான். இந்த கலியுகத்திலே தெய்வ அம்சமாக அவதாரம் எடுத்து ஒரு அவதார புருஷனாக நம்ம வழிபடுகிறோம் சொன்னப்ப அவர் நம்பல. ஏன்னா என்கிட்ட அவர் 20 வருஷத்துக்கு மேல நட்பு. அப்ப அவருக்கு ஏன் நம்பிக்கை வரலன்னா, இவர் நேற்று வரைக்கும் நம்ம கூட இப்படித்தானே பழகினாரு, நேற்று கூட நம்ம கூட ஊர் சுத்திட்டு இருந்தாரு, இன்னைக்கு இவர் திடீர்னு ஒரு சாமியை பத்தி சொல்லி நம்ம எப்படி அதை ஏத்துக்க முடியும், இவரெல்லாம் பெரிய ஆளா, இவரெல்லாம் பெரிய இதுவா அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. பகவான் அடியன் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா பகவான் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இல்லை. பகவான் ஒரு ஆளுக்கு மேல ஒருத்தருக்கு அருள் வழங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படின்னா அற்புதத்தை நிகழ்த்துறாரு பாருங்க. அவர் ஒவ்வொரு கணமும் என்கிட்ட பார்த்துட்டு போனப்போ வெளியே போய் என்னை பத்தி கிண்டலா பேசிட்டு இருப்பாரு. இவரு நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாரு, நானும் ஒரு சேர்ந்தே இது பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஒரு திடீர்னு பெரிய சாமியா மாறி இருக்காராம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பக்தர் ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருக்கச்ச அவருடைய கனவு, அவருக்கு ஒரு கனவு. நம்ம கோட்டார் ஈத்தாமொழி விளக்கு இருக்கு இல்லையா, ஈத்தாமொழி ஜங்ஷன், அந்த ஈத்தாமொழி விளக்குல இருந்து கொஞ்சம் உள்ளதான் அவருடைய வீடு. அவரு அந்த கனவுல அவர் ஒரு காட்சி காண்றாரு. அந்த ஈத்தாமொழி விளக்குல இவர் நின்றுட்டு இருக்கிறாரு பகல்ல. அப்ப அங்க சௌரியார் கோயில் ரோட்ல இருந்து ஒரு பெரிய சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. இவர் ஒரு கடை திண்ணையில நின்றுட்டு சாமி ஊர்வலத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு.
சரி, ஏதோ ஒரு சாமி ஊர்வலம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த பக்கத்துல வர 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 பாக்குறாரு. அந்த ஊர்வலத்துல நானும் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மனசுக்குள்ள சொல்லுது, பாடுற இந்த ஆளு வெயிலே போக மாட்டான், கூட்டத்திலே வரமாட்டான். ஆனா இப்போ இவனை ஏதோ சாமின்னு நினைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த கூட்டத்துல என்ன வேலை காட்டிட்டு வராம பாருவேன். இவனை பத்தி நமக்கு தெரியாதா? நேற்று வரும் எப்படி இருந்த ஆளுன்னு ஏசியை விட்டு வெளியே வர மாட்டான், ஃபேன் காத்த விட்டு வெளியே வர மாட்டான், வெயில் ஒரு வராதாமா நல்ல கூட்டத்துல அப்படின்னு உள் மனசுக்குள்ள அவனுக்கு அப்படி தோண்டிட்டு இருக்க. அந்த கனவுலேயே அந்த ஈத்தாமொழி விளக்குல அந்த டிராபிக் போலீஸ் நிக்கிற இடத்துல அந்த ஊர்வலம் வந்து நிக்குது. அந்த சாமியை அதுல அந்த கை தாங்கல் கொடுத்து நடத்திட்டு அதுல ஒரு அபிஷேகம் நடக்க போகுதுங்கிறது மாதிரி தெரியுது. இப்ப சாமிக்கு அதுல அபிஷேகம் நடக்க போகுது அப்படி இந்த கனவுல இந்த பக்தருக்கு பகவான் காட்டி கொடுக்கிறாரு. அந்த இடத்துல அபிஷேகம் அடியனுக்கு நடக்குது. எல்லா பக்தர்களும் வந்து எனக்கு அபிஷேகம் பண்றாங்க. இவன் ஒரு கணம் அப்படி பிரமிச்சு போயிட்டான். இந்த ஆளுக்கா, இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு செகண்ட் அந்த கனவுலே அவனுக்கு பாருங்க, இவனுக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுக்குள்ள வரும். கனவு கண்டு முழிச்சு அடுத்த நாள் காலையிலே ஓடி வந்து, சாமி நான் அப்படி கனவு கண்டேன், பெரிய ஆச்சரியம், இது எப்படி நடந்துன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி, அது கனவு விட்டுருங்க, அதை மறந்துருங்க. அவர் சொன்ன கனவை பத்தி நான் சொன்னேன், அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு அவர் இந்த யோகிராம் சிவகுமார் நாம பிரச்சார கூடியதுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சார். சாமியை அப்படி கும்பிட ஆரம்பிச்சார். பகவானுடைய படத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்க ஆரம்பிச்சார். யோகிராம் சிவகுமாரை பத்தி நிறைய நாம சொல்ல ஆரம்பிச்சார். யோகிராம் சிவகுமாரை விடாம பற்றி பிடிச்சார். அடிக்கடி இங்க வந்து என்னை சந்திப்பார். அடிக்கடி சொல்வார், சாமி உங்களை பார்த்துட்டு போன பிறகு எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சது, எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது, பணம் கிடைச்சது, அங்க அவங்க கூப்பிட்டாங்க, இங்க போனேன். அப்படி அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை உணர்ந்தார். குடிய அறவே விட்டுட்டார். நான் சொல்லல அவர்கிட்ட குடிக்க கூட, நான் ஒன்றும் சொல்லல. அவர் மது குடிக்கிறத அறவே நடத்திட்டாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதங்கள் தான். அதே பக்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சந்திச்சு இப்ப சொன்னாரு, சாமி உங்களை சந்திச்ச பிறகு இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நான் வந்த பிறகு, இந்த யோகி ராம் சுரத்குமாரே ஈசனா நினைச்சு நான் வழிபட ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய வீட்டுல நிறைய மாற்றங்கள். என்னுடைய இளைய பையன் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு இப்போ 28,000 ரூபாய் சம்பளம். எனக்கு தொழில் நல்லா இருக்கு. வீட்டுல மனைவி கூட சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு போச்சு. என்னுடைய பாழ்பட்டு கிடந்த வீட்டை இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சு நல்லா ஆக்கிட்டேன். இப்போ ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். அப்போ புது கார், பழைய கார் வேண்டாம், பழைய கார் வாங்கினா அதுல அடிக்கடி ரிப்பேர் வரும்னு ஒரு புது காரே வாங்கிடலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாவே எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அவரை எனக்கு பல வருஷமா தெரியும். இவரா நீங்க புது கார் வாங்குறீங்களா அப்படிங்கிற எனக்கு பொறாமையில இல்லை. நம்மகிட்ட 4 கார் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஆச்சரியத்துல கேட்கறேன், எப்படி புது கார் தானே? ஆமா சாமி, பெலினோன்னு ஒரு கார் பார்த்துருக்கேன், அதை வாங்கலான் இருக்கேன். நண்பர்கள் எனக்கு சொல்லச்சு அப்படியே மயில் குடிச்சது. ஒரு பகவான் இந்த கலியுகத்துல இதை போல ஒரு தெய்வத்தை நான் கண்டதே இல்லையே, நான் பார்த்ததே இல்லையே. ஒரு ஜீவனுக்கு, ஒரு ஜீவாத்மாக்கு ஒரு பரமாத்மா இப்படி எல்லாம் கருணை செய்யுமா? ஒரு ஆண்டுக்கு முன்னால அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க, யாருமே ஒரு தொழில் கொடுக்க மாட்டான். குடிகாரன் இவன் முழு நேரம் குடிச்சிட்டு, இப்ப காலையில எத்தனை மணிக்கு அந்த கடை திறக்கணும் தெரியும்? எத்தனை மணிக்கு திறக்கும்? 10 மணிக்கா? 12 மணிக்கு குளிச்சு பட்டயம் போட்டு அங்க இருந்து குடிக்கிறவன், மத்தியானம் நல்லா குடிச்சு போட்டு நல்ல கடையில பிரியாணி கடனா வாங்கி தின்னுட்டு வீட்டுல படுக்கிறவன், சாயங்காலம் திருப்பியும் குளிச்சு எழுதி பட்டையை போட்டுட்டு அந்த கடையில, அந்த டாஸ்மார்க் கடையில போய் உட்காந்து குடிச்சுக்கிட்டு ராத்திரி வீட்டுல போய் பொண்டாட்டி அடிக்கிறது, பானை சட்டியை உடைக்கிறது எல்லாம் நடத்துற அதே ஆளுதானா இன்னைக்கு வந்து வீட்டையும் புதுப்பிச்சு புது கார் தான். அந்த கார் எப்படி ஒரு 6-7 லட்சம் ரூபாய் இருக்காது. புது கார் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ, இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம்னு அடிக்கடி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேனே, பகவான் யோகி ராம் சுரத்குமாரை தவிர வேற யாரும் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா உண்மையிலே இந்த பையனுக்கு வீட்டுல கார் நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. அவன் தெருவுல கூட கார் நிறுத்த முடியாது. ஆனா ஒரு கார் வாங்குற பாக்கியத்தை பகவான் அருளிருக்காருன்னா, இந்த பகவானை இப்படி ஒரு தெய்வத்தை நான் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னுடைய தலையில் மட்டுமல்ல என் நெஞ்சில் சுமந்து வாழணுங்கிறத என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை. அப்போ ஒரு உஷாவை போல, அந்த ஒரு பக்தரை போல உங்களுக்கு எல்லாம் நடக்காத அற்புதம்? இங்க வந்து எத்தனை பேர் நோய் நொடிகள் இருந்து விடுபட்டு இருக்காங்க. இங்க வந்து எத்தனை பேர் தன்னுடைய கர்மவினைகள் இருந்து விடுபட்டு இருக்காங்க. இங்க வந்து எத்தனை பேர் தன்னுடைய மோசமான துன்ப விளைவுகள் இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் பகவான் இந்த அற்புதத்தை செய்வார்.
ஆனா உங்களுக்குள்ள சந்தேகம் வரும், அப்போ அவங்களுக்கெல்லாம் நடக்குதே சாமி, எனக்கே நடக்கல வரும். ஆனா இது நடப்பது என்பது பகவானுடைய கையில். நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான், பகவான் வந்து உஷாக்கு தான் இதை கொடுக்கணும், இல்ல நம்ம சுசிலாக்கு தான் இதை கொடுக்கணும், இல்ல கிருஷ்ணவேணிக்கு தான் இதை கொடுக்கணும், அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு பகவான் நினைக்கிறது இல்லை. அவர் ஐந்தறிவியை போல 24 மணி நேரம் கொட்டிக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய அருள்மலை. அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியை நீங்க தான் வளர்த்துக்கணும். நான் எப்போ சொல்ற மாதிரி, ஐந்தறிவியை பார்த்து சிலவன் செல்ஃபி எடுத்துட்டு போயிடுவான், சிலவன் கையை மட்டும் நினைச்சிட்டு போயிடுவான், சிலவன் காலை நினைச்சிட்டு போயிடுவான். மிக சில பேர் தான் பரிபூர்ண 1 மணி நேரம் நல்லா குளிச்சு தன்னுடைய சூட்டை போக்கிக்குவான். அப்ப யார் யார் தன்னுடைய பகவானுடைய அருள்மலையை கிரகிக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய உடம்பையும் மனதையும் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நெறிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சத்சங்கம், அந்த உங்களுடைய மனம் பக்குவம் அடைவதற்காகத்தான் இந்த நாமஜபம், உங்களுடைய மனமும் உடம்பும் அதற்கு தயார் செய்வதற்காகத்தான் இந்த பாத பூஜை. இந்த பாத பூஜை செய்யறதுனால பகவானுக்கு என்ன தேவை இருக்கு? நீங்க நாமத்தை பாடுறதுனால பகவானுக்கு என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க இவ்வளவு பிரசாதங்களை கொண்டு படைக்கிறீங்க, அவருக்கு என்ன தேவை இருக்கு? கிடையாது. அப்போ உங்களுடைய உள்ளமும் உடம்பும் தன்னுடைய அவருடைய கிருபையை அங்கீகி ஏற்றுக்கொள்வதற்காக, கிரகித்துக் கொள்வதற்கான ஒரு பக்குவ நிலையை உங்களுக்கு வர வைப்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடல்களை பகவான் செய்யறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, பகவான் தனக்கு பணி செய்யறதுக்கு கோடிக்கணக்கான பேரை அவர் ஒரு கணப்பொழுதுல தேர்ந்தெடுக்க முடியும். பகவான் செய்ய முடியாதா? பகவான் தன்னுடைய பணிவிடைகளை செய்வதற்காக ஒரு கணப்பொழுதுல கோடிக்கணக்கான பக்தர்கள் அவரால் கிரகிக்க முடியும். ஆனா அவர் செய்யறதில்லை. உங்க விருப்பத்துல விட்டுறாரு, உங்க விருப்பத்துல விட்டுறாரு. அப்போ ஒரு குருவின் மூலமாக, யாரின் மூலமாக இந்த மாதிரி உபதேசங்களை கேட்டு இந்த பிறவியிலே உங்களுக்கு பிராப்தம் இருக்குமானால் அவருடைய திருவடிகளை பற்றி பிடிப்பதற்கு, அவருடைய நாமத்தை நாவால் சுவைப்பதற்கு, மூச்சாக சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அருளிக்கிறார். அந்த வாய்ப்பை யார் யார் சிக்கனை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்கும் பகவான் கிருபை கிரகிக்கூடி வாய். அதனால பகவான் இங்க இருந்துட்டு ஆள் பார்த்தோன்னு அருள் கொடுக்கிறது. அவர் எப்போதும் அருள்மழை பெறுகிறார். நான் சத்சங்கத்துல முதல்ல சொன்ன மாதிரி, பகவான் ரமண மகரிஷி சொன்ன மாதிரி, இந்த கலியுகத்திலே ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் திருவிளையாடல்களை விளையாடுகின்ற மைதான பூமி இந்த பாரத தேசம். இந்த தேசத்திலே அவர்கள் உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கோ உங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கோ அவங்க சிரத்தை எடுக்கணும் அவசியமே இல்லை. இந்த மகான்களின் முன்பாக நீங்கள் வந்து அமர்ந்திருந்தாலே, இது போன்ற பகவானுடைய அற்புதங்களுடைய சத்சங்கங்களை கேட்பதனாலே, அவருடைய நாமத்தை பாடுவதாலே, அட்லீஸ்ட் உஷாவை போல பாட முடியல, எங்களுக்கு லேசா கேட்க தான் முடியும், இல்ல லேசா தான் எங்களால உச்சரிச்சு பாட முடியும்னா கூட அந்த நாமத்தை கேட்பதாலே உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக அகலும்னு அடியேன்னு சொல்லல, இந்த மகான்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பல சத்சங்கங்கள்ல இந்த பெருமையை சொல்லியிருக்கோம், பல சத்சங்கங்கள்ல சொல்லியிருக்கோம். எந்த ஒரு கணப்பொழுது இல்ல, ஒரு 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 சத்சங்கத்துல பேசணும் கால பொழுதை பத்தி, பிரம்மாவுடைய வாழ்நாள் எவ்வளவு அதை பேசுறப்போ ஒரு லவ வினாடிகளோட குறவு லவ பொழுது. அந்த பொழுதிலே ஒரு பகவானுடைய சத்சங்கத்தை கேட்பதாலே, பகவானுடைய நாமத்தை கேட்பதால், பகவானுடைய திருவடிகளை வழிபடுவதால், மகானை சந்திப்பதால் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் அந்த ஜென்மத்தில் அகலும்னு அடியேன்னு சொல்லல, பெரிய யோகிகளும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் நீங்க தயவு செய்து வாங்க. வேற எந்த இடத்துலையும் வாரந்தோறும் இந்த மாதிரி பண்றது இல்லை. ஏதோ ஒரு நாள் பண்றாங்க அவங்க. ஆனா நாம வாரந்தோறும் இல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய திருவடிகளுக்கு பாத பூஜை, இது கட்டணம் எதுவும் நம்ம வாங்குறது இல்லை. உங்களுக்கே தெரியும், பாத பூஜை கட்டணங்கள் வாங்குறது இல்லை. இல்ல அதை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு முன்னுரிமைன்னு இல்லை, நாம பண்றோம். ஒரு சில பக்தர்கள் ஏதோ பண்றாங்க. அவர் நடராஜன் இந்த பஞ்சாமிரதத்துக்கு வேண்டிய பொருட்கள் அவர் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு சிலர் பால் பழம் பன்னீர்லாம் கொண்டு வராங்க, சிலவங்க புஷ்பம் கொண்டு வராங்க, அவங்க தகுதிக்கு ஏற்றபடி. ஆனா உங்களுடைய தகுதியை நீங்க பகவான் முன்னாடி நாம நிர்ணயிக்கிறது. நீங்க வெறுமனே வந்தாலும் நீங்க உங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பகவானை மனதார கிரகிக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்க இங்க வந்தா போதும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பகவானுடைய திருவடிகளுக்கு முன்னாடி யாருக்கும் அதிகமா கூடுதல் எல்லாம் இல்லை, எல்லாரும் வந்து பண்ணணும். பகவானுடைய திருவடிகளுக்கு பாத பூஜைகளை எல்லோரும் வந்து பண்ணணும். அதுதான் நம்முடைய ஒரே இது. இந்த பிறப்பிலே நீங்கள் முன் ஜென்மங்கள் அடைந்த பாவங்கள் எத்தனை பிறவிகளிலோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்களை போக்குவதற்கு பகவான் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்.
நம்ம அண்ணா சுந்தரராஜ் அண்ணா வீட்டில் போயிருந்தப்போ அங்க ஒரு பெரியவர் பேசுறது அதான் சொன்னார். இந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம் இருக்கு, இந்த சரக்கல் விளை இந்த ஏரியா அந்த சுற்று வட்டாரத்துல ஒரு வேக்யூம் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. அதை நிரப்புவதற்காகத்தான் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு வந்து அமர்ந்திருக்காரே ஒழிய ஏதோ எங்க வீட்டுக்கு வரணும் இல்ல எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அருள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காரல. நீங்க ஒரு இடத்துல நினைச்ச ஒரு விநாயகர் விக்கிரகத்தை கொண்டு வச்சிடலாம், ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வச்சிடலாம், ஒரு முருக விக்கிரகத்தை வச்சிடலாம். ஆனா ஒரு யோகிகளை, இந்த கலியுகத்தின் அவதார புருஷர்களை அவங்க விருப்பம் இல்லாம நீங்க எங்கேயும் வைக்க முடியாது, அவங்களை வழிபடவே முடியாது, அவங்களுடைய அனுமதி இல்லாம. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கலியுக கண்கண்ட தெய்வம் வந்து அமர்ந்திருக்குன்னா நிச்சயமாக சொல்றேன், இங்க வந்திருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னும் வரக்கூடிய ஜனங்கள், இன்னைக்கு வராமல் இருக்கக்கூடிய ஜனங்கள், உங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பதற்காக மட்டும்தான் பகவான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அன்னைக்கு அதுதான் சுந்தரராஜன் வீட்டுல ஒரு பெரியவர் அதை பேசுறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம் இருக்கு, அதனால பகவான் அந்த இடத்துல வந்து பள்ளி கொண்டிருக்காரு. ஒரு தெய்வம், கலியுகத்திலே கண்கண்ட ஒரு தெய்வம், ஒரு மகான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காருன்னா ஏதோ ஒரு ஆளுக்காக ரெண்டு ஆளுக்காக இல்லை, இந்த ஏரியால ஏதோ நிறைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க போறாரு. இங்க வராமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட அந்த அருள் கிடைக்கும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அருள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நீங்க அந்த தெற்க கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை எடுத்து பாருங்க. எல்லாம் மண் குடிசை, சாதாரண ஒரு சேரியை விட மோசமான ஒரு இடமா இருந்தது. குறைச்சு சொல்லல, அந்த இடங்கள் அப்படி இருந்தது பழைய வீடியோல. நான் பாருங்க அந்த இடத்த. அப்ப அந்த மகானுடைய கருணை, அந்த ஊரு சுற்று வட்டாரம் எல்லாமே செழித்தோங்கிட்டு. பகவான் யோகிராம் சுரத்குமார் வாக்குறுதி சொன்ன போல அந்த ஊர் பக்கத்துல திருப்பதி வரும், அன்னைக்கு 90கள்ல திருப்பதி வரும் அங்க அப்படின்னாரு. திருப்பதி எப்படி அங்க இருக்கு இங்க வரும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய பக்கத்துல திருப்பதியோட கோயில் வந்திருக்கு. அப்போ ஒரு மகான் ஒரு இடத்துக்கு இந்த சரக்குகளை வர்றதுக்கு ஒரு திடீர்னு ஒன்றும் முடிவு பண்ணதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தீர்மானிச்சு எங்கேயோ ஒரு பொறுக்கியா அவர் இந்த ஒரு கையிலா கடந்த எண்ணெய் தேர்ந்தெடுத்து அவர் இதற்கு பக்குவப்படுத்தி சரிப்படுத்தி இந்த இடத்துல அவர் வந்து அமர்ந்திருக்காரு. ஆனா அந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க மட்டும் வரதில்லை, இன்னும் பல ஜனங்களுக்கு இந்த அற்புதங்களை சொல்லி. எதுக்காக இப்ப இந்த அற்புதங்களை சொல்றோம் மைக்கு போட்டு? ஏதோ பெருசா நமக்கு வருவாய் வரணுங்கிறதுக்காக இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க பலருக்கு சொல்லணும். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி சொல்லணும். இன்னும் இன்னும் உங்களுடைய ஜனங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லணும், வருங்கால குழந்தைகளுக்கு சொல்லணும். இந்த தெய்வம் தாயா நம்மளை காப்பாத்துச்சு, இந்த தெய்வம் தாயா நம்ம வீட்டுல விளக்கேற்றி வச்சது அப்படின்னு. அவங்க பையன் ஃபாரின் போனா பகவானுடைய படத்தை கொடுத்து விட்டோம். இந்த படத்தை எப்போதும் அறையில வச்சுக்கோ, எப்போதும் அவருடைய நாமத்தை சொல்லு. நீ வெளிநாட்டுல எந்த உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் பகவான் உனக்கு வழிகாட்டுவார்னு சொல்லிவிட்டோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்ப எல்லோரும் நம்பிக்கையோட, நான் நினைச்சோ இல்லங்க யார் நினைச்சோ ஒண்ணு நடக்கிறது. பகவானுடைய அருள் உங்களுக்கு அருள்மழையா கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை கிரகிக்கிற ஒரு நிலையை, மனநிலை நீங்க வளர்த்துக்கணும். அதனாலதான் நாங்க சொன்னேன், போன சத்சங்கத்துல சொன்னேன், நீங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள வரப்போ சன்னதி தெரு வீட்டுல 1990கள்ல சுவாமி இருந்து நீங்க உள்ள போனா என்ன மனநிலையில் நீங்க உள்ள போவீங்களோ, இல்ல ஆசிரமத்துல அவர் அதுல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்க நீங்க உள்ள போனா எந்த படபடப்போட எந்த பயத்துல நீங்க உள்ள போவீங்களோ அதே நினப்புல வாங்க. சுவாமி இருக்காரு, அவர் முன்னாடி வாயை பொத்தி பவ்யமா போடும். அது ஒரு பெரிய கரண்ட், அனாவசியமா போய் தொட்டா ஷாக் அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பக்தியும் உங்களுக்குள்ள இருந்து நீங்க அப்படி வந்தாதான் பகவானை நீங்க கிரகிக்கிற நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ வந்தோம் சும்மா உட்கார்ந்துருக்கோம் நேரம் போல அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு, சாமி இந்த படைப்பு வாங்குறீங்களா, இது எங்க இருந்து வந்தது, இது நல்லா இருக்கு அப்படின்னா பாக்குறதுக்கு இல்லை. எல்லாமே பகவான் நமக்கு பிரம்மாண்டமா அருளிட்டு இருக்காரு. இந்த ஒரு சின்ன படத்துக்கு ஆசைப்பட்டேன், விஸ்வரூபமா வந்து நிக்கிறாரு. ராம நாமத்தை விடாம மனப்பக்குவமா பாடுறோம். மிகப்பெரிய 80 ஆண்டுகள் பழமையான காரைக்குடி செட்டியார் அரண்மனையில இருந்த ஒரு படத்தை பகவான் நமக்கு அருளியிருக்கார். யாருக்கு கிடைக்கும் இந்த அற்புதம்? காரைக்குடி செட்டியாரோட அரண்மனையில் இருந்த ஒரு ராமபுரானுடைய படம், 80 ஆண்டுகள் பழமையான ஓவியம். அப்போ பகவான் நமக்கு பிரார்த்தத்தை அள்ளி அள்ளி வழங்குறார். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, இது வேற ஏதோ ஒரு சங்கல்பத்துக்காக இந்த இடம் காத்திருக்கு. இன்னைக்கு நடக்கிற இந்த சிறு சிறு அற்புதங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாரே சொல்லுவார், என்னுடைய வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, நான் என்னுடைய தந்தையின் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக தான் வந்திருக்கேன் பாரு. தந்தையின் பணி என்னது? சும்மா ஒவ்வொருத்தருக்காக இது பண்ணிட்டு இருக்கிறதா இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்கான பணி, என் தந்தையின் பணி பெருது, அதற்காகத்தான் இருக்கிறேன். ஆனா அந்த நேரத்தில் நீங்க வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அருளை நீங்க பெற்றுட்டு போறீங்க. கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி யானைக்கு கவலம் கவலமா சோறு கொடுக்குறோம், அது சாப்பிடுது, அதுல ஒரு சில சோறு சிந்தி போயிருது, எத்தனாயிரம் எறும்பு திங்குது. 2 சோறு தான் சிந்தோம், ஆனா எத்தனாயிரம் எறும்பு தான் திங்குது. அது போல பகவானுடைய பணி மிகப்பெரிய பணி.
ஆனா அதுல சிந்துற கொஞ்சம் அருளை நாமெல்லாம் கிரகிச்சிட்டு இருக்கோம். எத்தனை கோடி ஜனங்கள் அவர் அந்த அருளை கிரகிச்சு இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ நீங்க எல்லோரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் நீங்க எந்த பிறவில செய்த புண்ணியமோ இந்த பிறவியில் அவருடைய நாமத்தை, அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனது அன்பான எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே நடந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே, நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பை மறந்தும் நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த வாய்ப்பு இனி எந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்குமோ தெரியாது. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு இனி எந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காத எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நாம எல்லோரும் பகவான் வந்து வழிபடுற அளவுல நம்ம கை கால்கள் நல்லா இருக்கு, அவருடைய நாமத்தை பாடுற அளவுல நம்ம வாய் நல்லா இருக்கு, அவருடைய திருவடிகளை காண்கிற அளவுக்கு நம்ம கண்கள் நல்லா இருக்கு. இந்த ஒரு கடைசி ஒரு நல்ல தருணத்திலேயாவது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே அப்படிங்கறத நீங்க எல்லாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நல்ல அற்புதங்கள் நடக்குது. இந்த அற்புதங்களை விட எல்லாம் நான் நினைக்கிறது அதை விட பெருசா நான் கற்பனை பண்றேன், இதை விட பெருசா நான் ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை ஒவ்வொரு தினமும் நம்முடைய வேதங்களிலே சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க ஏதோ இந்த சின்ன சின்ன அல்ப சந்தோஷங்களை பெற்று நீங்கள் திருப்தி அடைவதல்ல. நாம் எல்லோரும் இந்திரலோக பதவி, தேவலோக பதவியை பகவான் யோகி ராம் சுரத்குமாரோடு அமர்ந்திருந்து அவருக்கு அங்கே மேல்லோகத்திலும் திருவடிகளுக்கு சேவை செய்கிற மிகப்பெரிய தேவலோக பதவிகளை அடைய வேண்டும். அதற்காக நீங்க உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய ஒரே ஒரு லட்சியம். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்கூடிய எந்தவித எதிர்பார்ப்பும் உங்களிடமிருந்து இல்லாமல் உங்களுடைய திரு சேவையை மட்டுமே உங்களிடம் யாசிக்கிறது. பகவான் சொன்னது போல இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், நாம பிச்சை மட்டும் போதும்னாரு. அதேதான் அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்கூடியும் உங்களிடம் யாசித்து கேட்பது என்னவென்றால், பகவானுடைய திருவடிகளுக்கு பூஜை செய்ய வாருங்கள், பகவானுடைய நாமத்தை பாட வாருங்கள், அவருடைய அற்புதங்களை புகழை பாடுகிற பாடல்களை பாட வாருங்கள். வேற எதுவும் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல. வேற எல்லாமே பகவான் செய்யலாம், நாம செய்யணும்னு சொல்லணும். இப்ப அடுத்த புதன்கிழமை அமாவாசை பூஜை இருக்கு. வெளியூர்ல இருந்து ஒரு பக்தர், சாமி இந்த அமாவாசைக்கு நான் தான் அன்னதானம் போடுவேன், நீங்க எப்படியாவது ஏத்துக்கணும் அப்படின்னு விடாப்படியா பிடிச்சி அன்னதானத்துக்கு அன்னைக்குள்ள பூஜை செலவுன்னு அனுப்பி வச்சிட்டாரு. சாமி என் பேர்ல பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி பகவான் இந்த மாதிரி சேவைகளுக்காக 1000 பேர் அவர் தேர்ந்தெடுப்பார். இங்க வரக்கூடிய பக்தர்களை என்ன செய்யணுங்கிறத அவர் தீர்மானிப்பார்களே, நம்ம யாருக்கிட்ட எதுவும் கேட்கறது. ஆனா இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போது கிடைக்கும் என்பது தெரியாது. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வரங்கள், குழந்தைகள் குட்டியோடு வரங்கள். குழந்தைகள் தான் அதிகமாக பகவானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் தான் பகவானுடைய நாமத்தை பாட வேண்டும். நாமெல்லாம் பாட வந்து இருக்கட்டும், ஆனா எல்லோரும் நாம ஜபத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும். இங்க வரவங்க நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான், நாம ஜபம் செய்வது போல இந்த கலியுகத்தில் வேற தவம் கிடையாது. நாம ஜபம் செய்வது போல இந்த கலியுகத்திலே வேற எதுவும் கிடையாது. பூஜை புனஸ்காரம் எதுவும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மொத்தமாக நமக்கு அருளி இருக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த நாம ஜபம். அது கூடவே நம்ம திருவடிகளுக்கு சேவை செய்யணும். எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்தர்களை மீண்டும் மீண்டும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது, நீங்கள் இன்னும் உங்கள் பக்கத்து வீட்டு உங்கள் குடும்பத்தாரிடம், உங்கள் அண்டை அயாரிடம் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அற்புதங்களை சொல்லி எல்லோரையும் வரவையுங்கள். எல்லோரும் அந்த திருவடிகளுக்கு சேவைகள் செய்யட்டும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய நாமத்தை பாடட்டும். இங்க அதுக்காக தான் இட வசதிகள் நிறைய, சேர்ல நிறைய வாங்கி போட்டிருக்கு. எல்லா ஜனங்களும் வந்திருந்து யோகி ராம் சுரத்குமாரை பாட வேண்டும். அண்ணாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சேன், அப்புறம் நான் அனுப்பல. நாளைய தினம் மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது இல்லையா, அதுல மெயின் அசைன்மெண்ட் அவங்களுக்கு என்னன்னா 20 நிமிடம் 5 லட்சம் பக்தர்கள் சேர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பதுதான். ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். 20 நிமிடங்கள் அது ஒரு பாட்டை பாடி முடிக்கிற 20 நிமிஷம் 5 லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டியை பாட வேண்டும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய ஆசை. இதே போல ஒரு அற்புதமான ஒரு வெளியில ஒரு அழகான ஒரு பொழுதுல ஒரு 1 லட்சம் பேராவது சேர்ந்து ஒரு 20 நிமிடங்கள், அரை மணி நேரங்கள் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை லட்சம் ஜனங்கள் சேர்ந்தவருடைய நாமத்தை பாட வேண்டும். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் சேர்ந்திருந்து ஒரு பெரிய மைதானத்திலோ ஒரு பெரிய இதுலயோ நம்ம சேர்ந்திருந்து உறக்க ஜபிக்கும் போது இந்த தமிழ்நாடே சுபிட்சம் பெறும். இந்த ஊர் உலகம் எங்கும் செழிக்கும், சேமம் பெறும். 13 கோடி முறை ராம நாமத்தை பாடினால் ராமனே வருவதாக சொன்ன சத்சங்கத்துல. அதனாலதான் அங்க நம்ம காஞ்சங்காட்டுல அந்த அம்மா
பப்பா ராமதாசுடைய அடுத்த அவதாரமா சொன்னாங்க, 13 கோடி முறை ராமநாமத்தை பாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இன்னைக்கு 13,000 கோடி முறை தாண்டி போயிருக்கோம் நாம, அது வேற. ஆனா எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை நாம 13 கோடி முறை பாடணும். அப்போ 1,00,000 பேராவது சேர்ந்து பாடும்போது, ஒரே இடத்தில் இருந்து 1,00,000 பேர் ஓங்கி அந்த நாமத்தை ஒலிக்கும் போது அது 1000 முறை ஒலிப்பதற்காக சமம். நம்ம ஒவ்வொருத்தரா பாடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவு எனக்கு அது இருக்கு. எல்லோரும் எல்லாம் நம்ம மதுரைக்கெல்லாம் போக முடியாட்டா கூட இந்த அநாத மடத்திலேயோ இல்ல கிண்டு காலேஜ் கிரவுண்ட்லயோ SLB கிரவுண்ட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல 1,00,000 பேரை இணைத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து இருந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயான்னு அந்த நாமத்தின் ஒலி விண்ணை பிளக்கிற அளவுக்கு, பகவானுடைய செவிகளுக்கு எட்டும் அளவுக்கு ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் என்பது என்னுடைய உலக அளவிலான ஆசை. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு எனக்கு ஆசை. எல்லாமே எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் அதையும் நம்முடைய கண் முன்னாடி வாழ்நாளில் நிகழ்த்தி தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக. 1,00,000 பேர் இல்ல, 10,00,000 பேர் எனக்கு இணைவாங்க. அதற்கு உண்டான வாய்ப்பை பகவான் யோகிராம் சுரத்குமார் யார் மூலமோ எதன் மூலமோ எப்படியோ நிகழ்த்தி தருவார். ஒருவேளை 10,00,000 பேர் சேரணும்னா என்ன நடக்க முடியும்? ஒருவேளை என்ன நடக்க முடியும்? ஒருவேளை இந்திய பாரத பிரதமர் அந்த இடத்துக்கு வந்தா 10,00,000 பேர் சேருவாங்கன்னா, பாரத பிரதமரே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா சொல்லுங்க நம்ம சொல்லுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இப்ப சொல்றாருல்ல, ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு, எல்லாரும் ஓங்கி ஒலிக்கிறாங்க. வந்தே மாதரம் சொல்ற எல்லாரும் ஒலிங்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராமன் சொல்றாரு நிறைய மேடைகள்ல. அப்ப எல்லாரும் சத்தம் போட. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை கூட பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் யாருடைய வாயிலிருந்து வந்தால் இந்த உலகம் வந்து ஒலிக்குமோ, யாருடைய திருநாவில் இருந்து அந்த திருநாமம் வந்தால் இந்த உலகமே ஓகி அந்த நாமத்தை ஒலிக்குமோ, அந்த வாய்ப்பு அவர் செய்வார். இது விரைவில் நடக்கும், விரைவில் நடக்கும். என்னுடைய ஆசையே இந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவரை ஒரு முறை சந்தித்து, ஐயா எல்லா கோயில்களுக்கும் போறீங்க, எல்லா கோயில்களுக்கும் பூஜை பண்றீங்க, எல்லா புண்ணிய நதிகளிலும் குளிச்சு இந்த பாரத தேச மக்களுக்காக நீங்க தெய்வத்தை வழிபடுறீங்க, சந்தோஷம். ஒரே ஒரு முறை எல்லாம் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை நீங்கள் வழிபடுங்க. இந்த உலக ஜனங்கள் காணட்டும். இந்த பாரத தேசத்திற்காக அளப்பரிய கனவுகளை கண்டவர் அவர். இந்த பாரத தேசத்தின் வளர்ச்சிக்காக பல அற்புதங்களை சொன்னவர் அவர். 1990களிலே இன்னும் 25 ஆண்டுகளில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் சொன்னவர் அவர். நீங்க ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய நாஸ்ட்ரடாமஸ் சொல்றீங்க, எங்க இருக்கக்கூடிய எவனோ அவன் சொன்னா இதை சொன்னான்னு சொல்றீங்க. ஆனா இந்த உலகம், இந்த பாரத தேசம் இப்படி வரும், இங்க ராமராஜ்யம் நடக்கும் அப்படின்னு சொன்னவர் அவர். எங்கேயோ திருவண்ணாமலையில ஒரு பாத்திர கடை திண்ணையில பிச்சைக்காரனா படுத்திருந்து அடுத்த 25 ஆண்டுகளில் பாரத தேசம் எப்படி வரும் சொன்னது அவர். நீங்க அவரை வழிபடாம, அவரை போய் ஜெபிக்காம எங்கெங்கேயோ போறீங்க ஐயா. ஒரே ஒரு முறை பகவான் யோகிராம் சுரத்குமாரை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். இந்த பாரத தேசம் அடுத்த கணம் உலகத்தின் தலைமையிடமாக மாறி இருக்கும். இன்று 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இருக்கிற நாம் உலகத்தின் முதல் சக்தியாக அடுத்த கணமே நாம் மாறிவிடுவோம் என்பதை அவருக்கு காதல் ஒரு முறை போய் சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதுக்குள்ள வாய்ப்பை பகவான் தருவார். அவருடைய காதல் போய் சொல்லணும். அவர் கேட்பார். கேட்டு அதை போன்ற ஒரு உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நாவிலிருந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயான்னு அவருக்கு வாயிலிருந்து இந்த நாமத்தை வர வைக்க வேண்டும். இந்த உலக ஜனங்கள் எல்லோரும் அதை உச்சரிக்க வேண்டும். பாரதம் இந்த உலகில் தலை தோங்கி வாழ வேண்டும் என்பது என்னுடைய அயராத ஆசை. எல்லாம் யோகிராம் சுரத்குமார் அதற்கு அருள் புரிய வேண்டும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய.